என் மகளே, என் மகனே, வாழ்வின் சூழ்நிலைகளையும் தோல்விகளையும் கண்டு பயப்படாதே. உன் வெற்றி வாழ்வுக்கு பயத்தை ஒரு தடைக்கல்லாய் சாத்தான் கொண்டு வருவான். பயத்தை புறம்பே தள்ளு. கடலின் மீது நடந்த பேதுருவை பலத்த காற்று பயமுறுத்தி விசுவாசத்தை இழக்கச் செய்து கடலுக்குள் அமிழ்த்திய போது இயேசுவாகிய நான் கரம் நீட்டிப்பிடித்து கடலின் மீது நடக்கச் செய்து வெற்றியை கொடுத்தேன். சாத்தான் பயத்தோடு கூட அவிசுவாசத்தையும் கொண்டு வரும்போது ஒன்றை புரிந்து கொள். கொஞ்ச தூரத்திலே கர்த்தர் உனக்கென்று நிர்ணயித்த உன் வாழ்வின் வெற்றியை நீ காணப்போகிறாய். உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை குறித்து பயப்படாமல் இயேசுவாகிய என் மேல் வைத்த விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திரு. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். என் மகளே, என் மகனே, நீங்கள் என்னை நம்பிவிட்டீர்கள். உங்களைக் காக்க வேண்டியது என் கடமை. நீ கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டிரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். வேதத்தில் இவ்வாறாக சொல்லியிருக்கிறேன். ஏசாயா அதிகாரம் 41 வசனம் 13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கிறேன் என்று கலங்குகிறாயோ? கர்த்தராகிய நான் உங்களுக்கு வேதத்தில் இவ்வாறாக சொல்லியிருக்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா அதிகாரம் 60 வசனம் 1. நீ இருளில் இருந்தாலும் கர்த்தராகிய நான் உனக்கு வெளிச்சமாயிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் காரிருள் சூழ்ந்தாலும் உன்மேல் கர்த்தராகிய நான் உதிப்பேன். ஆகவே அடைக்கப்பட்ட சூழ்நிலையை பார்த்து புலம்பிக் கொண்டிராமல் விசுவாசத்தோடு எழும்பு. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் உன் வாழ்வில் திறப்பதை நீ காண்பாய். நீ இழந்த சந்தோஷம் உன் வாழ்வில் திரும்பும். கர்த்தரின் மகிமை உன் வாழ்க்கையில் வெளிப்படும். என்னை நீ விசுவாசிக்கிறாய் என்றால் ஆமென் என்று கமெண்ட் செய்யுங்கள். ஆமென்.